தவமே ஜெயம். ஸ்ரீ வாராகி குருபீடம் அவர்களுக்கு வணக்கம். கடவுள் பொருளாக இருந்தால் உன் கண்ணுக்கு தெரிந்து விடுவார். பொருள்கள் எல்லாம் பொய் மறந்துவிடும் அல்லது மாறிவிடும். கடவுள் மெய்யாக இருப்பதனால் மாறாததும் மறையாததும் எதுவோ அதுவே கடவுள். அதுதான் பிரம்மம். அது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. உண்மை கண்ணுகளுக்கு தெரிவதில்லை, உணரப்படுவது. 3 கொம்புடைய மரக்கம்பம் சட்டி, அதில் தீ சேர்த்தி வைத்து பிறகு அதற்கு தண்ணீர் விட்டு வழிபடுவதுதான் தாத்பரியம். 3 கொம்புதான் சூரியகளை சந்திரகளை சுழுமுனை நாடி. அடிக்கம்பு முதுகெலும்பு. தீச்சட்டி தான் தனஞ்சயன் வாயு. சுழுமுனை சுவாசம் அக்னி சுவாசம். அதில் நீர் ஊற்றுவதுதான் அண்ணாக்கில் அமுதம் சிறப்பது. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு குரல் கூறுவது. தவம் செய்பவர்கள் மீண்டும் ஒரு உடலில் பிறவா வண்ணம் தன் பிறவிக்கான கர்ம விதையை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். சூட்சும தேகத்தை பெறுவார்கள். தவம் செய்யாதவர்கள் உலக இன்பத்திற்கு ஆசைப்பட்டு புலன்வழி சென்று பஞ்சபூதத்திற்கு ஆட்டப்பட்டு அதற்கு இரையாகி தானும் அழிந்து உயிரையும் பெறுவாமல் அழிவார்கள். தர்மம் எது என்று, தர்மப்படி எப்படி நடப்பது என்று இன்றும் உங்களுக்கு புரியவில்லை. பணத்தை சரியாக பங்கிட்டுக் கொள்வதோ சொத்தை சரியாக பங்கிட்டுக் கொள்வதோ தர்மப்படி நடந்தேன் என்று கூறிவிட முடியாது. ராமர் தர்மப்படி நடந்தார். பணத்தை பங்கிட்டாரா அல்லது சொத்தை சரியாக பங்கிட்டாரா? ராமர் எதுவாக பிறந்தாரோ அதன் இயல்பை ஏற்றுக்கொண்டு அண்ணனாக, தம்பியாக, கணவனாக, நல்ல மகனாக, நல்ல சிஷியனாக, தன் மீது விரோதிகளும் பிரியத்துடன் நடந்து கொள்வதற்கு தக்கபடி அனைவருக்கும் பாரபட்சமின்றி தன் கடமையை சரியாக செய்தார். அதனால தான் ராமர் தர்மப்படி நடந்தார் என்று கூறுகிறோம். அவரவர் தன் கடமையை சரியாக செய்வதே தர்மப்படி நடந்தால் ஆகும். தர்மப்படி நடத்துதல் ஆகும். மனைவி மக்கள் என்று தனியாக பாசம் வைத்து அதை மட்டும் வளர்ப்பது தர்மமாகாது. ராமர் தன் மனைவியையோ தன் பிள்ளைகளையோ வளர்க்கவில்லை, தர்மத்தை தான் வளர்த்தார். மனைவி மக்கள் எல்லாம் பொருள்கள். இந்த பொருள்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தர்மப்படி வாழ்கிறீர்கள் என்று பார்ப்பதுதான் இறைவன் வேலை. பொருள் மேல் பாசம் வைக்கிறாயா, இறைவன் மேல் பாசம் வைக்கிறாயா என்று நமக்கு சோதனை நடத்துகிறான் இறைவன். ராம் ராம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? ரா என்றால் ரவி சூரியன், மா என்றால் மதி சந்திரன். ரவி மதி இரண்டையும் சேர்த்தால் சந்திரகளை சூரியகளை. சுழுமுனை சுவாசம் நடக்கும். சுழுமுனை சுவாசமே ராமபானம். இந்த நாமத்தையே காசியில் சிவபெருமான் உங்களுக்கு உயிர்களுக்கு உபதேசித்து முக்தி அளிக்கிறார். இந்த நாமத்தை ராம் ராம் என்று கூறி அவர் முக்தி அளித்து விட்டார் என்று பொருள். யார் ஒருவர் சுழுமுனை நாடியில் சுவாசம் செய்கிறாரோ அவர் முக்தி அடைந்து விட்டார் என்று பொருள். இந்த சுழுமுனை சுவாசத்தை சிவவாக்கியர் முக்தி அளிக்கும் நாமமாக ராம 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 என்று நாமமே என்று குறிப்பிடுகிறார். வால்மீகி இந்த நாமத்தை கூறிய பிரம்மத்தை அறிந்தார். அன்வர் ராம் ராம் என்று சுழுமுனை சுவாசம் செய்து சிரஞ்சீவி ஆனார். சிவசிவா என்றால் என்ன பொருள் தெரியுமா? சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று. நெருப்பான காற்று எது? சூரியகளை, உங்கள் உயிர்களுக்கு உண்டான காற்று. சந்திரகளை, உடலுக்கு உண்டான காற்று. சுழுமுனை சுவாசம் அக்னிக்கு உண்டான காற்று. சிவசிவ என்றால் சுழுமுனை நாடியில் ஒடுங்கும் சுவாசம் என்று பொருள். யார் ஒருவர் சுழுமுனை நாடியில் சுவாசம் செய்கிறாரோ அவரே சிவம் என்று பொருள். ஆக சிவசிவ ராம் ராம் இரண்டுமே சுழுமுனை வாசலை திறந்து சுவாசம் செய்வதையே குறிக்கிறது. வாயில் சிவசிவ ராம் ராம் என்று கூறினால் மட்டும் போதாது, நாடியை திறக்க வழிகாண வேண்டும், நல்ல குரு கிடைக்க வேண்டும். இந்த சுவாசமே பிரம்மத்தை அடைய முடியும். பூவின் வாசனையை சுவைக்க முடியாது, மலையின் வாசனையை சுவைக்க முடியாது, மண் வாசனையை சுவைக்க முடியாது, கேசரியின் வாசனையை சுவைக்க முடியாது, சர்க்கரை பொங்கலின் வாசனையை சுமக்க முடியாது, பிரியாணி வாசனை சுவைக்க முடியாது. மூக்கால் தான் உணர முடியும். அதுபோல பிரம்மத்தை காண முடியாது, மனதால் தான் வாசத்தை உணரலாம். பிரம்மத்தின் வாசம் எது தெரியுமா? மனம் எதையும் நினைக்காமல், எந்த குணமும் இல்லாமல், மும்மலத்தை அற்ற நிலையில், உடலில் மறந்த நிலையிலும், எந்த வாசமும் மனம் நினையாமல் இருக்கும்போது பிரம்மத்தின் வாசத்தில் நீ சுவைக்கலாம். பிரம்மத்தில் எந்த வாசமும் இல்லை, நிர்குணமாக உள்ளது. பிரம்மம் அருவம், உருவம், தோற்றம், முடிவு, நறுமணம், துர்மணம் என்று எதுவும் இல்லாதது. அதனால தான் அதை வெட்டவெளி, பால்வெளி, அண்டவெளி, பரவெளி என்று ஞானிகள் கூறுகிறார்கள். வெறும் பானைக்குள் காற்று உள்ளது போல பானைக்குள் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லாத நிலையிலும் அது பரவல் தலை வைத்துள்ளது. தன் வீட்டை ஒருவன் மற்றவனுக்கு வாடகை விட்டிருந்தால் பிறகு வாடகைக்கு இருந்தவன் வாடகை தராமல் வீட்டையை காலி செய்வான். அதர்மம் செய்தான். இந்த 2 பேருக்கும் ஒரே கோயிலில் ஒரே தெய்வத்திடம் வேண்டுக் கொள்கிறார்கள். ஒருவன் அவனை எப்படியாவது வீட்டை விட்டு காலி செய்ய கொடு என்று கேட்கிறான். வாடகை இருந்தவன் இப்படியே நாம் வாடகை தராமல் சொகுசாக வாழ வேண்டும் என்று வேண்டினான். இதில் வேடிக்கை என்னவென்றால் 2 பேருமே ஒரே தெய்வத்திடம் வேண்டி நின்றால் இறைவன் யாருக்கு அருள் செய்வார்? தர்மப்படி வாழ்ந்தவனுக்கா அல்லது அதர்ம
செய்தவனுக்கா? யார் வணங்கினாலும் ராமரை போல அபகஸ்தம் தந்துதானே ஆக வேண்டும். இறைவனின் தீர்ப்பு எதுவென்று பாருங்கள். இறைவன் அந்த 2 பேருக்கும் உதவி செய்வதில்லை. ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ஐயும் விடு என்றே இறைவனின் சின்முத்திரை மூலம் உனக்கு உணர்த்துகிறார். நீ அதை விட மடிக்கிறார். அவரவர் உடலில் உள்ள அணுக்களே அவரவருக்கு உதவி செய்யும். நல்லணுக்கள் கொண்ட தர்ம பாதையில் செல்லும் மனிதனுக்கு நல்லணுக்கள் நோய் நொடி இல்லாத உடலை கொடுப்பார். கெட்ட எண்ணத்தினால் கெட்ட அணுக்கள் கொண்ட அதர்மம் பாதையில் செல்லும் மனிதனுக்கு அணுக்கள் கெட்டு உடலில் நோயும் தீய சக்திகளால் தொந்தரவும் பஞ்சபோதங்களின் சாபமும் பஞ்சபோதமும் அவனுக்கு உதவி புரியாமல் கைவிட்டு விடும். மனைவியின் பிரிவு, உறவுகளின் பிரிவு, அறிவற்ற மனைவி, பிள்ளைகள் பிறப்பது என்று பலவற்றையும் இழப்பார்கள். இறைவன் உங்கள் இல்வாழ்க்கை பிரார்த்தனைகளை கண்டுகொள்வதில்லை. நீங்கள் உயிர் பெற்று அந்த உயிர் நம்மிடம் எப்பொழுது சேருமென்றே இறைவன் ஆவலாக இருக்கிறான். இறைவன் உயிரை மட்டுமே காப்பாற்றுகிறான், உடலை அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உடல்தான் நாம் என்று நீங்கள் அதற்கே வளைத்து சாப்பிட்டு அதற்கே சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த உடலும் நீங்கள் அல்ல, அதற்குள்ள அணுக்களும் எல்லாம் அழிந்துவிடும். உங்கள் சூட்சும தேகமே உடல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உடலை வளர்க்கத்தான் வள்ளலார் முதல் அனைத்து மகான்களும் ஞானிகளும் பாடுபட்டார்கள். ஆனால் நீங்கள் உடலை விட்டு விலகுவதாகவே இல்லை, விலகவும் முடியவில்லை உங்களால். ஏனென்றால் உடல்தான் நீங்கள் என்று அந்த பஞ்சபூதம் உங்களை ஏமாற்றி அது சுவைத்து கொண்டிருக்கிறது. அந்த பஞ்சபூதமும் 5 பூதங்களும் உங்களை ஆட்டி வைத்து கொண்டு இந்த உடல்தான் நீ என்று உங்களை நம்ப வைத்து இப்படியே வாழ்க்கையை ஓடிக்கொண்டு பிறகு உடலும் போய்விடுகிறது. உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரையும் நீங்கள் வளர்க்க முடியாமல் அதையும் இழந்து விடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நல்ல புத்தகங்களை, சுந்தர் எழுதிய புத்தகங்களை வாங்கி படியுங்கள். அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை வாங்கி படித்தாலே நீங்கள் ஞானம் பெற்றுவிடலாம். வேறு எதையும் எந்த புத்தகமும் இல்லை. வணக்கம், வணக்கம், வணக்கம்.